கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைனப், பவுலிங் லைனப், அவங்களுடைய ஆல்ரவுண்டிங் செக்ஷன் இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். ப்ரோ எப்போ பார்த்தாலும் ஆர்சிபி, சிஎஸ்கே, எஸ்ஆர்எஸ் பற்றி கூட இப்போ ரீசெண்ட் டைமில் வீடியோ போட்டிருந்தீங்க. எம்ஐ பற்றி ஏன் போடவே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ ரீசன் பும்ரா இருக்கிறாரா இல்லையா, வருவாரா, எப்போ வருவாருங்கிறான அந்த என்ஓசிக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்துச்சு. ஐ மீன் என்ஓசி கிடையாது, அந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால மும்பையை பற்றி டீட்டெயிலாக எவ்ரி இன்ச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஹைப் கொடுங்க. மும்பை ஃபேனாக இருந்தீங்கன்னா ஹைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ வந்துட்டு நல்லா ரீச் ஆகும். ஸோ நிறைய ஃபாலோவர்ஸுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் இந்த டீமை பற்றி பேசணும் அப்படின்னா, போன தடவையே டைட்டில் அடிச்சிருக்க வேண்டியது ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த ரிலேட்டடாக தான் அவங்க வந்துட்டு ஃபினிஷ் பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகள் பும்ரா கிடையாது. பும்ரா வந்ததுக்கப்புறம் கூட டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவங்களுடைய கோர் டீம் வந்துட்டு நிறைய இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள்னால வந்துட்டு காணாமல் போனப்பவே கூட அவ்வளோ ஃபைட் பண்ணி, நிறைய லாஸ் பண்ணப்போ கூட அவ்வளோ ஃபைட் பண்ணி டாப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போவே அப்படி அப்படின்னா இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எல்லா பிளேயர்ஸையுமே, அதாவது இந்த கப்பலில் ஓட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அடைச்சாதான் வந்துட்டு தண்ணீர் அப்படியே நீட்டாக மிதக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கப்பலில் இருக்கிற எல்லா ஓட்டையுமே சேர்த்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டீம் அடிச்சுக்கிறதுக்கு யாருப்பா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. முதல் 5 மேட்ச் தொடர்ந்து லாஸ் பண்ணாலுமே மீறி இருக்கக்கூடிய மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப் வந்து ஃபைனல் போகக்கூடிய எபிலிட்டி இருக்கிற டீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் நம்பர் 1ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் யுகத்துக்கு ஒரு தடவை தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக 2020 நினைக்கிறேன். ஸோ 2019, 2020 இந்த டைமில் வந்துட்டு இதே கோர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை உடஞ்சி போச்சு. மெகாப்சன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தப்போ உடஞ்சி போச்சு. இப்போ மறுபடியும் ரீபில்டு பண்ணியிருக்காங்க. இந்த பிரமிட் கேன் ரீபில்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, டைலாக்லாம் சொல்லுவாங்க. அதாவது பிரமிட் கூட மறுபடியும் கட்டிட முடியும், ஒரு சில விஷயங்கள் திரும்பி அமையாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமு இப்போ இல்லைனா எப்பவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, பில்டப்லாம் பண்ணது போகும், இதை பற்றி பேசிடுவோமா. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கில்டன் கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மா அண்ட் டிகாக் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பிகாஸ் டிகாக் எடுத்ததுக்கான காரணமே அந்த 2020 இருந்த அந்த வைப்பை கொண்டு வரணும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபார்மும் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனோட அவங்களுடைய ஓப்பனிங் பேர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா. ஸோ கிட்டத்தட்ட வெறித்தனமான பேட்டிங் லைனப்னு சொல்லலாம். பில் ஜாக்ஸ் இல்லை, பட் இருந்தாலுமே ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ ஏன் ரியான் ரிக்கில்டன் கூட நீங்கள் வந்துட்டு ஒன் டவுனில் கொண்டு போய் ஆட வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னு எபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ T20 வேர்ல்ட் கப்பில் ஒன் டவுனில் தான் ஆடிட்டு இருந்தார். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பேட்டிங் யூனிட் அடிச்சுக்க யாருனால முடியும் சொல்லுங்கள். அப்படியே பேட்டிங் யூனிட் ஃபினிஷ் ஆகி, ஐ மீன் ஃபெயில்ட் ஆகி அந்த ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டாருமே கூட அவங்களுடைய டவுன் ஆர்டரில் தீபக் சகர், மிச்சல் சானர், ஷார்துல் தாக்கூர் இவங்க 3 பேருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஸோ மிச்சல் சானர் ரீசெண்ட் டைமில் செம்ம ஃபார்மு, ஷார்துல் தாக்கூரும் டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். மறக்க வேணாம், தீபக் சகரும் ஆடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு கடப்பார யூனிட்டை கையில் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சானர், மயங்க் மார்க்கண்டே வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் கோட்டாவும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது. இது போக திலக் வர்மா பார்ட் டைம் பவுலர், ரியான் ரிக்கில்டன் அப்பப்போ வந்துட்டு ஓவர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, பவுலிங் யூனிட்டை பற்றி பார்த்துருவோமா. 20 ஓவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியும் அப்படின்னா இந்த டீமால் முடியும். ஹார்திக் பாண்டியா ஒரு பவுலர், அது மட்டும் இல்லாமல் தீபக் சகர் பவுலர், ஷார்துல் தாக்கூர் பவுலர், போல்டு பவுலர் அண்ட் பும்ரா பவுலர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? 20 ஓவர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த டீமால் முடியும். ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் அந்த 20 ஓவர்ஸ் தள்ள முடியும். வேரியேஷன்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. தீபக் சகர் வந்துட்டு நியூ பால் பவுலர் இருக்கிறாரு. அண்ட் பும்ரா வந்துட்டு டெத்தில் யூஸ் பண்ணலாம். ஹார்திக் பாண்டியாவை பிரேக் த்ரூ எவ்வளோ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ இது போக ஷார்துல் தாக்கூர் அப்பப்போ ரன் லீக் பண்ணாலுமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியுமே ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு டீமை வந்துட்டு பில்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான டீம் அமைகிறது எல்லாமே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது போக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ராவுடைய அவைலபிலிட்டி நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முதல் கேமே ஆடுவார். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேம் பெஞ்ச் பண்ணாலுமே கூட நெக்ஸ்ட் கேம் ஆட போறாருங்க. பும்ரா வராரு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இந்த டீமை பற்றி பேசிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சீசன் மட்டும் தோத்தாங்க அப்படின்னா இனிமேல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான். யார் மேலே வந்துட்டு எங்கே தான் மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத யோசிக்க தான் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சீசன்
டாப் 2ல ஃபினிஷ் பண்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஓகே. பட் இந்த டீம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு டாப் 2ல ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் நம்ம சிஎஸ்கே, ஆர்சிபி பத்திலாம் நெறைய பேசியாச்சு. பட் திஸ் டீம் உண்மையாலுமே கிரேசி கைஸ். வேற லெவல்ல இருக்கு. ஒரு நார்மலா நீங்க மத்த டீம் ஃபேனா இருந்தா கூட இந்த டீம பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா லைட்டா கொஞ்சம் கருகுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் குட் டீம்பா அப்படிங்கிற மாரி மனசார சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல லைனப் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அக்ஸல்ல அவங்க மூவ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த ட்ரேட் விண்டோலயே இந்த ருதர்ஃபோர்ட் எடுத்தது மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஜிடிலேருந்து அந்த ருதர்ஃபோர்ட மறந்துட்டேன். அவர் இருக்கிறாரு மிடில் ஆர்டர்ல. அவரையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, அதுக்கு வருவோம். அந்த ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதாகட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமா அந்த மயங்க் மார்க்கண்டே விஷயமாகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சார்துல் தாக்கூருடைய அந்த ட்ரேடு. ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு அக்ஸலுக்கு அவங்களுக்கு வேலையே இல்ல. ஆல்மோஸ்ட் அவங்களோட ஸ்குவாட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அங்கங்க தேவையான ஒரு விஷயங்கள மட்டுமே பண்ணிட்டு, இது ஒரு பக்கா ஸ்குவாட மட்டும் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி ஆகணும். ஸோ இன்ஜுரி ஆனாலுமே கூட பேக்கப்புக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பவுலர்ஸ் மட்டுமே வச்சு ஒப்பேத்தி ஓரளவுக்கு மேல வந்துர முடியும். ஸோ அந்த மாரியான ஒரு ஸ்குவாடு தான். உண்மையாலுமே சூப்பர் ஸ்குவாட். இத பத்தி பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா இந்த தடவ ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுவாங்க. கப் அடிச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த வருஷம் சும்மா விட்டுருவாங்களா? ஒரு கை பார்த்துரலாம் அப்படிங்கிற மாரி மோதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் வரக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஒரு டீம் கண்டிப்பா ஃபைனல் வந்துரும்பா அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அத வந்துட்டு நீங்க தாராளமா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மேல பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல் வந்துட்டு பெட் பண்ணலாம். அந்த மாரியான ஒரு சைடு வச்சிருக்காங்க. பிளே ஆஃப்ல ஒரு இடத்த புக் பண்ணி வச்சுக்கோங்க மும்பை இந்தியன்ஸ். மீதி 3 லைனப்ப ஃபில் பண்ணுங்கப்பா. ஆர்சிபியா, சிஎஸ்கேவா, பஞ்சாபா, ஜிடியா அப்படிங்கிறதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. மும்பை இந்தியன்ஸ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி தான் கைஸ் சொல்லிட்டு உண்மையாலுமே சூப்பர் டீம் பாராட்டியே ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய தாட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் இல்லைன்னா ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, மத்த டீமுடைய ஃபேனா இருந்தாலும் சரி, இந்த லைனப்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. மும்பைக்கு ஒரு தரமான பிளேயிங் 11 எதுவா இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பில்ட் பண்ணி குடுங்க. அந்த ஃபாரின் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணி குடுங்க. ஸோ யாருடைய லைனப் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இத பத்தின கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாரி இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.